நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சிவகுமார் ஹெலிகாப்டர் மூலமாக நம்முடைய முதலமைச்சர் அழைத்து செல்வேன் என்று சொல்கிறார். நாம் என்ன சொல்கிறோம் என்றால், கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரை நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு அழைத்து வந்து இங்கு நம்முடைய பயிர்கள் கருகி இருக்கக்கூடிய ஒரு நிலையும், நமக்கு நியாயமாக வர வேண்டிய தண்ணீரை விட காவேரி தண்ணீரை விடுவதற்கு கர்நாடகம் மறுத்திருப்பதனுடைய கோரத்தையும் சிவகுமாரை பார்வையிட வைக்க வேண்டும். இது இல்லாம கர்நாடகத்திற்கு முதலமைச்சர் விஜய் செல்வது தேவையில்லாத ஒரு செயல் என்பது எங்களுடைய கருத்து. நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்க. நாகர்கோயில்ல மாற்றுத்திறனாளி அடிச்ச சம்பவம் வந்து நீங்க அம்பலம் ஆயிருக்கு, அதை எப்படி பார்க்க? அதாவது காவல் சித்திரவதைகள், காவல் படுகொலைகள் ஒரு ஜனநாயக நாட்டில் நடப்பது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒன்று. குற்றம் செய்தால் கைது செய்யக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கின்றது. ஆனால் கைது செய்யப்பட்டவருக்கு என்னென்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அந்த உரிமையும் அந்த அதிகாரமும் நீதிமன்றத்துக்கு தான் இருக்க தவிர காவல்துறைக்கு இல்லை. தண்டிக்கக்கூடிய, அடிக்கக்கூடிய, சித்திரவதை செய்யக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு எடுத்துக்கொண்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டாட்சியாக தான் இருக்கும். இதில் தவறு செய்த காவல்துறை அதிகாரிகள் மீது உச்சபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. வந்தே மாதரம் பாடல் கட்டாயமாக பாடப்பட வேண்டும். அப்படி பாடவில்லை என்றால் அது நாட்டுக்கு எதிரான குற்றம், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்ற ரீதியில ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. 1937 ஆண்டு வந்தே மாதரம் பாடல் குறித்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல் இது போன்ற பல்வேறு விடுதலை போராட்ட வீரர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தார்கள். அந்த முடிவு என்னவென்றால், ஆனந்த மதம் என்ற நாவலிலே இடம்பெற்றிருக்கின்ற இந்த வந்தே மாதரம் பாடலினுடைய முதல் 2 சரணங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த பாடலில் இருக்கக்கூடிய மற்ற சரணங்கள் ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம் சமூகத்துக்கு விரோதமான கொலைவெறியை தூண்டக்கூடிய வகையில் இருப்பதினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற முடிவுக்கு வந்தார்கள். அப்படி இருந்தாலும் கூட ஒருபோதும் அது தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்படவில்லை. தேசிய கீதமாக அவர்கள் தேர்ந்தெடுத்தது மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகன மன பாடல்தான். 2 பாடல்கள் தான் நாட்டின் தேசிய கீதமாக பாடப்படுவதற்காக பரிசீலிக்கப்பட்டது. ஒன்று மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகன மன பாடல், மற்றொன்று மகாகவி இக்பால் எழுதிய சாரே ஜஹான் சே அச்சா. அதுல ஜனகணமன தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கவிஞர் இக்பால் எழுதிய சாரே ஜஹான் சே அச்சா இன்றைக்கும் கூட நம்முடைய இராணுவத்தினுடைய இசை பாடலாக அது கருதப்படுகிறது. ஏன் வந்தே மாதரம் பாடலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த பாடலை எழுதிய பங்கிம் சந்தர் ஆனந்த் மதம் நூல்ல வரக்கூடிய அந்த கதையில முஸ்லிம்களுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சியை மொத்தமாக கொட்டி தீர்க்கிறார். அப்படியான மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு நாவலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்வதற்கு
தகுதியற்றது என்ற ரீதியிலே தான் விடுதலை போராட்டத்துக்காக போராடியவர்கள் வந்தே மாதரம் பாடலை ஏற்றுக்கொள்ளவில்லை. விடுதலை போராட்டத்தில் எந்த பங்கும் பெறாத RSSின் பின்புலத்தில் வரக்கூடிய இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அதை தேசிய பாடலாக்கி அதை பாடாதவர்களுக்கு 3 ஆண்டுகள் தண்டனை என்று சொல்லியிருப்பது விடுதலை போராட்ட வீரர்களுடைய எண்ணத்தை சிதைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இன்னொன்று, தமிழ்நாட்டில் தொன்று தற்று பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய தமிழ்தாய் வாழ்த்தை பாடி வருகிறோம். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான ஒரு சர்ச்சை தமிழ்நாட்டின் ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கரால் உருவாக்கப்பட்டது. அதுல மிக முக்கியமாக தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் தேசிய கீதத்திற்கு அடுத்த முன்னுரிமை என்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு எடுத்தது. இதையெல்லாம் மனதில் வைத்து தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை நிலைநாட்டுவதற்காக வேண்டிதான் வந்தே மாதரம் பாடலை அவர்கள் கட்டாயமாக பாட வேண்டும் என்று வற்புறுத்துவது நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்தை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கின்றது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த சட்ட திருத்தம் குறித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயும் அதே போல இந்த ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் இது குறித்து எந்த கருத்துமே சொல்லாதது ஏன் என்று புரியவில்லை. அவர்கள் இந்த வந்தே மாதரம் குறித்த இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு எடுத்திருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு எதிராக வலிமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.